தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது மாஸ்டர் தி பிளாஸ்டர். நான் உங்கள் அன்பு நண்பன் விஜய் கதிர் அண்ட் ஆர்ஜே ஆனந்தி. தேங்க் யூ சோ மச் கதிர். மாஸ்டர் தி பிளாஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் ஷோ தான். எந்த ஒரு எமோஷனா இருந்தாலும் நம்ம லைஃப்ல நம்ம கூடயே டிராவல் பண்ற ஒரு விஷயம் சினிமா. சோ சினிமாவை செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாஸ்டர் தி பிளாஸ்டர். ஸோ வாரம் நம்ம கூட 2 டீம்ஸ் இருப்பாங்க. 2 டீம்லயும் ஈச் 3. ஸோ மொத்தம் 6 பேர் நம்ம கூட கேம் விளையாடுவாங்க. அந்த 6 பேர் தான் இந்த கேம் ஷோவை அடுத்த லெவலுக்கே கூட்டிட்டு போறாங்க. ஸோ மாஸ்டர் தி பிளாஸ்டர் இந்த கேம் ஷோவுடைய ஃபர்ஸ்ட் டீம் இப்போ நம்ம கூப்பிட போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஷாரா, மதுமிதா ஜாங்கிரி அண்ட் டானி டு மாஸ்டர் தி பிளாஸ்டர். அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி இவ்வளவு நேரம் பெர்ஃபார்ம் பண்ணல. இப்ப பாருங்க எனர்ஜி அப்படி வருது. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா. அண்ட் டானி ப்ரோ, எல்லாரும் ஒரே பாட்டில் ஃபேமஸ் ஆவாங்க. நீங்க ஒரே டைலாக்ல ஃபேமஸ் ஆகி எங்கேயோ போயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் நான் அதை கேட்க மாட்டேன், ஏன்னா எங்க போனாலும் அதுதான் கேட்பாங்க இல்லையா? புதுசா அதே டோன்ல வேற ஏதாவது டைலாக் உங்களால சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு ரொமான்டிக் டைலாக் அந்த மாதிரி பேசுறீங்களா? இந்த மூஞ்சில ரொமான்டிக்னு தான் டவுட் வந்தீங்கன்னா ஓரவாங்க. நான் ஓரவாங்க, நீ ஓரவாமா. ஏய் இந்தாங்க ஆண்டி. பியூட்டிஃபுல் ரோஸ் பாய். Thank you so much. எப்போதுமே நடுவுல நின்று வேலை பார்க்கறதே எனக்கு வேலை. ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு இந்த ஷோ எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்ட்டு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட பொசிஷனுக்கு போய்க்கலாம். ஓகே ஆனந்தோ, நம்ம டானி ப்ரோ, மதுமிதா அவங்க அண்ட் சாரா 3 பேருக்கும் ஈக்குவலாக ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி இன்னொரு டீம் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் யார் வர போகிறாங்க? So let's welcome Tiger Tangadurai, Sasmika and Black Monday. அருமை 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 அருமை. ஏன்னா வரும்போதே அப்படியே ஒரு பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்கப்பா. அவ்வளவு எனர்ஜி. அப்ப நாங்க என்ன வரும்போது பழைய சாதமா கொண்டு வந்தோம்? மா பல்லு விளக்க வேணும் பேஸ்ட். நாங்க வந்தாலே பூஸ்ட். இந்த ஜோக் இப்ப வேஸ்ட். அட்டா பர் கவுண்டர். தம்பிங்க இன்னொன்னா நான் மலைப்பாம்பு தோலை தச்சு போட்டு வந்துற கோட்டை ஆரம்பிச்சிடலாமா? அண்ட் சஷ்டிகா, அடாடாடா, நம்ம டானி ப்ரோ வந்து ஒரே டைலாக்ல ஃபேமஸ் ஆன மாதிரி ஒரே ஒரு ரீல்ஸ் வைரல் ஆகிட்டாங்க நம்ம சஷ்டிகா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாரிஸ் ஜெயராஜ் மூவிலையும் கலக்கியிருப்பீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம ஊர் பொண்ணு பாட்டை போட்டால் நாங்கள் ஆடிடுவோம் ப்ளீஸ்.
காலையில வீட்டுக்கிட்ட போய் நாங்க பிக்கப் பண்ணி கார்ல கூட்டிட்டு வரோம், நீ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க. போடா பிரியா, ஒரு பாட்டு பாடினேன் பாட்டேன். ஐயோ, வந்ததுல இருந்து இதுக்கு ட்ரை பண்ணலாம் மாமா. இந்த நொடி நீட எந்த நொடி நெஞ்சம் ஏங்குதே. ஏன்னு அண்ணன் நாங்க கூட்டிட்டு வந்த பொண்ணு கூட நீ ஆடின, அதான் உங்க கூட இருக்க பொண்ணு கூட நாங்க ஆடினோம். செம்ம ஆக்சுவலா இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம சூப்பரா ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். அபியும் நானும் பிரகாஷ் ராஜ் திரிஷா அந்த மாதிரி அது சூப்பர். அருமை அருமை அருமை. அண்ட் ஸோ டீம் நீங்க போய் உங்களோட பொசிஷன்ல நின்னுக்கலாம். ஏமா அவன் கூட போய் ஆடுவியா? ஆடுவியா நீ? வா. ஏமா நீ போய் அவங்க ஆடுவியா நீ? என் கூட நீ ஷேர் பண்ணணும். டப்பா டப்பா என்னப்பா இல்ல ஃபினிஷிங் பா. நான் கூட உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. உன்னை பார்த்துட்டு இருந்தா இன்னும் முழுசாயிருவேன். இந்த கேம் ஷோவோட ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்க டீமுக்கு நீங்களே பேர் வச்சுக்கலாம். மஜா மாஸ்டர். மஜா மாஸ்டர். மவுத்ல பிளாஸ்டர். மவுத்ல பிளாஸ்டர், சண்டே கிளாஸ் பாஸ்டர். என்னமா இதெல்லாம் பேரு? ஏன் இந்த மாதிரி ஒரு பேரு? இல்ல எங்களை எதிர்த்து யாராவது ரொம்ப பேசினாங்கன்னா பிளாஸ்டர் போட்டு விட்டுருவோம். இப்ப தங்கதுரைக்கு வெயிட்டிங்ல இருக்கு. இது மஜா மாஸ்டர், மவுத்ல பிளாஸ்டர். தி ஷோ இஸ் மாஸ்டர் தி பிளாஸ்டர். மாஸ்டர் தி பிளாஸ்டர் இந்த கேம் ஷோவோட ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னா ஃபிளாஷ்பேக். சினிமால ஃபிளாஷ்பேக் நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா நாங்க காமிக்க போறது என்ன, நீங்க நார்மலா பார்த்த ஒரு படம் அதோட நெகட்டிவ் இமேஜ் நாங்க காமிப்போம். அதை வச்சு நீங்க அது என்ன படம் நாங்க கேட்போம், இல்ல யார் அந்த ஆக்டர்னு கேட்போம். அது சம்பந்தமா நாங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்போம். ஆனா அந்த இமேஜ் நெகட்டிவ் இமேஜா இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் பஸர் அமுத்துறாங்களோ அவங்க தான் வந்து ஆன்சர் சொல்லணும். சப்போஸ் அவங்க பஸர் அமுக்கிட்டு தப்பா ஆன்சர் சொன்னாங்கன்னா அப்ப பாயிண்ட்ஸ் அப்ப உங்களுக்கு வந்துரும். இந்த கேமுக்கு உங்களுக்கு வந்து 40 செகண்ட்ஸ் நாங்க டைம் கொடுப்போம். ஓகே டீச்சர். ஓகே வெரி குட் பாய். எஸ் மஜா மாஸ்டர் வெர்சஸ் மவுத்ல பிளாஸ்டர் உங்களுக்காக ஃபிளாஷ்பேக் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் இமேஜ் இதோ. யார் ஃபர்ஸ்ட்? ஓகே மஜா மாஸ்டரா? மஜா மாஸ்டர் தான். மஜா மாஸ்டர் தான் வந்து பாட்டு வச்சிருக்கீங்க. என்ன பாடல்? குருவி படம். குருவியா? இது குருவியா? விஜய் மோகன்லால் அது. சார் படம்டா. பாட்டு புலி ஒன்னு புலி 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 புலி. தப்பு தப்பு. இல்ல கேள்வியே நல்லா பாருங்க. இந்த இமேஜ்ல இருக்கிற பாடல் என்ன? ஜிம்மலியா சித்திரக்குள்ள கலக்குறானே. ஏங்க ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை நாங்க தூக்கி போட்டு நீங்க இங்க வாங்க. ஆமா என்ன தம்பி ராமையா போயிட்டு விஜய் மோகன்லால் அது. விஜய் மோகன்லால் அது. ஓகே எனக்கு என்னன்னா மாம்ஸ் வந்து பாட்டெல்லாம் பாடவே கிடையாது. பாட்டையும் தாண்டி ஒரு மூமெண்ட் போட்டாரு பாரு. நானே ஷாக் ஆயிட்டேன். என்ன மாமா அது மூமெண்ட்? ஜிங்கிலியா சித்திரக்குள்ள கலக்குறானே. ஓகே சோ மஜா மாஸ்டர் 100 பாயிண்ட் வின் பண்ணிருக்கீங்க. எஸ் கைஸ் இந்த சந்தோஷத்துல இருந்தீங்கன்னா அடுத்த இமேஜ் கோட்டை விட்டு போறீங்க. சோ are you guys ready for the next image? அடுத்த இமேஜ் from the flashback round. யார் இங்க பாருங்க அவசரப்பட்ட மவுத்ல பிளாஸ்டர் டீம் சொல்லுங்க என்ன பதில்? ஏய் மின்னலே இல்ல இது மின்னலே கிடையாது. ஒரே நிமிஷம். நீங்க சைலண்டா இருங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு பதில் தெரியல மட்டும் தான். ஓகே சோ செகண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் என்ன படம் என்ன படம்? அப்படியா? மின்னலே தானே? மின்னலே வா டும் 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 2 மின்னலே ஏதோ ஒன்னு ப்ளீஸ் பண்ணுங்க. மின்னலே 1 டைம்ஸ் அப். மின்னலே எதை வெச்சு மின்னலேன்னு சொன்னீங்க? அந்த பொண்ணு போய் இது பண்ணு வரல அவரு. எது பண்ணுவாரு? காய்கறி கடை அந்த காய்கறி கடையை வெச்சு ஹீரோட ஃப்ரெண்ட உசார் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்கல. சோ மின்னலே படம் சரியான பதிலா? சரி இப்போதைக்கு வந்து நம்ம மஜா மாஸ்டர் அண்ட் மவுத்ல பிளாஸ்டர் ரெண்டு பேருமே ஈக்குவலி 100 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க. அடுத்த இமேஜ் போயிடலாம். நம்மளுடைய ஃபிளாஷ்பேக் ரவுண்ட்ல நெக்ஸ்ட் இமேஜ் ப்ளீஸ்.
என்ன என்ன திரைப்படம் இது? நீதான் ஃபர்ஸ்ட். இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு லைட். மவுத்ல பிளாஸ்டர் டீம் உங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து போன டைம் வந்து நாமத்துனே நீங்க இப்ப நாமக்கலங்கிறீங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க. புதுப்பேட்டை. புதுப்பேட்டையா? ஆமா புதுப்பேட்டை. இல்ல எப்படி சொல்றீங்க புதுப்பேட்டைன்னு? குமாரி படுத்திருக்காப்ல. குமாரி எந்த அபிராமி குமாரி? படுத்திருக்காப்ல. ஆமா அன்பு வந்து ஒரு குத்து விட்டான்டா அப்படி இருந்துச்சுடா அப்படிங்கிற டயலாக். ஆமா ஓ புதுப்பேட்டை. ஆமா புதுப்பேட்டை. தப்பா இருந்துச்சுன்னா பாயிண்ட் அழகா 100 அந்த பக்கம் போயிடும். போட்டும். பரவாயில்ல give it take it TC ஏய் நல்லா policy. பாடுறா. என்ன Okay. பண்ணு இயேசு காவியம்டா. நல்லா பாடு. ஏசு சாமியா? ஓகே சார் பாத்துருவா. மவுத் த பிளாஸ்டர் வந்து இந்த இமேஜ்ல இருக்கிற படம் புதுப்பேட்டை அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. இது சரியா தவறான்னு பாத்துருவோம். சரியான பதில். எந்த திரைப்படம்? புதுப்பேட்டை. தல அப்டேட் நகராப்ல நம்ம டீம்ல கருதுலாம் பாரு ஏசு படம் நான் ஒருத்தன். ஆமா. அத போய் ஏசு படம். நீங்க வந்ததுல இருந்து நல்லா என்துவா இருக்கிறதுனால இந்த புதுப்பேட்டை படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு பாடல் இருக்கு. வரியா அந்த பாட்டுக்கு நீங்க ஆடணும்னு நீங்க தான் ஆசைப்படுறேன். வந்து ஆடணும். வாத்தல விடாத. இந்த மாஸ்டர் டி பிளாஸ்டர் கேம் ஷோவில் இப்போது வித்தியாசமான அன்னத்தை ஆட வந்திருக்கிறார் சாதா. வரியா இதோ ரசிகர்களின் ஆதரவாளத்தில் சாதாவின் வரியா. பாத்தியா அவன் உடைய ஆட்டத்தை பாரு சதுரை. யோ கடைசி வரைக்கும் 6 வேளை எப்படி வாத்து மாதிரி போனாப்ல என்ன காமெடி பண்றீங்க? சோ ஃபிளாஷ் பேக்ல அடுத்த இமேஜ் போக போறோம். ரெண்டு டீமும் ஷார்ப்பா ரெடியா இருங்க. உங்களுக்கான இமேஜ் இதோ. ஆஹா தெரியா. யாரு இந்த நடிகை? யாரு நடிகை? இந்த நடிகை யார் பாருங்க தெரியுது? இந்த இமேஜ்ல இருக்கிற நடிகை யார்? பார்த்தா யாருமா தெரியுது? கஜோலா. டேனி ப்ரோ கஜோல் கிடையாது. நமக்குலாம் கை வந்த கலையாச்சே. டப்பு ஹீரோயின் பேர் சொல்லுங்க. மின்சார கனவு. மின்சார கனவா? மிராலினி கிடையாது. சச்சே. சொல்லுங்க. டைம் போயிட்டு இருக்கு. 20 செகண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. சச்சின் கஜோல். கஜோல். ஏய் சச்சின் ஆமா. அப்படியா? கஜோலா ஷுவரா? தப்பா கஜோல் சொன்னா என்ன படம்? நான் சொல்லலனாலும் பாயிண்ட் போய்டும். கஜோலா காஜலா. ஓகே. மவுத்ல பிளாஸ்டர் டீம் வந்து கஜோல்னு லாக் பண்றீங்களா? கஜோலா காஜலா? 5 தெரியலங்க. 4 காஜல் அகர்வால். 3 காஜல் அகர்வாலா? சும்மா சொல்லி One. காசா பணம். ஆனா அம்மா 40 செகண்ட் முடிஞ்சு 4 மணி நேரம் ஆகுது. ஃப்ரீயா போடுங்கம்மா. காஜல் அகர்வாலா கஜோலா. காஜல். ஐயோ. காஜல் காஜி காஜல் அகர்வால். டேனி அமைதியா நிக்கிறீங்க. உங்ககிட்ட தான் இன்புட் எதிர்பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏப்பா அந்த ஆளுக்கு கலரா போட்டாலே கண்ணு தெரியாது. நீங்க வேற இதுல போட்டு நெகட்டிவ்ல போட்டு. சரி. மவுத்ல பிளாஸ்டர் டீம் வந்து காஜல் அகர்வால் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது சரியான பதிலா? கஜோல் தான் சொன்னீங்க முதல்ல. ஐயோ, கஜோல். ஏய், கஜோல போய் காஜல் அகர்வால். அது அழகா தெரிஞ்சுச்சு. ஃபாஸ்ட் கஜோல். 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 100 பாயிண்ட்ஸ். ஆசைப்பட்டோம். பட் இருந்தாலும் நீங்க வந்து அவருக்கு வரியான்னு ஒரு சாங் போட்டீங்களா போனதுல? ஆமா. இப்போ போறியான்னு ஒரு சாங் போடுங்க. கிளம்பணும். சோ ஃபிளாஷ்பேக் ரவுண்ட்ல உங்களுக்கான அடுத்த இமேஜ் இதோ. ஆஹா உம்மல தும்மல டீக்காத. இந்த இமேஜ்ல இருக்கிற பாடல் என்ன? ஏ உம்மல தும்மல மாட்டிக்காத. வாயில வெத்தல இல்ல, போட்டு இல்ல, பாடல் என்னன்னு தான் கேட்ட. பாட சொல்லல. ஆமா பாடிக்காதா. அம்மா சார்பேட்டாப்பா. சர்பேட்டா. ஆமாப்பா. இந்த இமேஜ்ல இருக்கிற ஒரு பாடல் சர்பேட்டா படத்துல இருந்து ஒரு பாடல். ஓகே இது சர்பேட்டா. சரியா தவறா பார்த்தலாம்.
அருமை 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 அருமை. மஜா மாஸ்டர் டீம் வந்து 300 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் மவுத்ரா பிளாஸ்டர் டீம் வந்து 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. சோ ஃபிளாஷ்பேக் ரவுண்டுடைய வின்னர் மஜா மாஸ்டர். சோ இப்ப கேக்குறேன் அந்த டீம் பேர் என்ன? இந்த டீம் வந்து மஜா மாஸ்டர். அந்த டீம் மவுத்ல பிளாஸ்டர். நம்ம ஷோ மாஸ்டர் தி பிளாஸ்டர். இந்த ரவுண்ட் பேரு பேண்ட் மாஸ்டர். சோ பேண்ட் மாஸ்டர் இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா உங்க டீம்ல இருந்து ஒருத்தவங்க இங்க வரணும், இங்க வந்து இதை சுத்தி விடணும். இங்க என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கோ அதெல்லாம் தான் இங்கேயும் நாங்க வச்சிருக்கோம். ஸோ இதுல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அது நிக்குதோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நாங்க சீக்கிரட்டா காமிக்கிற பாட்டை நீங்க வாசிக்கணும். அதை உங்க டீம்மேட்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல சவுண்ட் வரணும், அப்புறம் பாட்டு வரணும், அதுக்கப்புறம் புரியணும். வாக் அவுட் குத்துருங்க இது. வாக் அவுட் குத்துருங்க இந்த எபிசோடுக்கு. ஏய் இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ட் கரெக்டா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் அப்படி ட்ராயிங் எடுத்துட்டு போயிடலாம். ஓகே அது வேலிட். இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட்ல வந்து லீடிங்கா இருக்க டீம் ஆப்வியஸ்லி மஜா மாஸ்டர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து சிறப்பு உரிமை கொடுத்து உங்க டீம்ல இருந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க யாருக்கு இசை நாணம் ஜாஸ்தியோ. எங்க டீம்ல இருங்க டிஸ்கஸ். டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஏய் தங்கதுரை. ஏய் கம் டேய். எதிரணியா இருந்தாலும் அண்ணன் பாத்து. ஏய் அது ஊர் தங்கச்சி, நான் அதுவும் பண்ண மாட்டேன். ஓகே ஏய் ரெடி சுத்தலாமா? Your time starts now. மதுரைக்கு ஆடிட்டு இருக்கோம். ஏய் பாரு மாப்ள. ஏய் வருமா நல்லபடியா. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து தப்பா போச்சு. ஏய் அப்படி அப்பா. பிபி பாட்டு சொல்லட்டுமா? பாத்துக்குங்க. சூப்பர். Your time starts now. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வலி பத்த நோகடிச்ச கிளியே. ஓகே சோ மஜா மாஸ்டர் கரெக்ட்டா கண்டுபிடிச்சாங்க. பாடி பொட்ட புள்ளதான். வாடி பொட்ட புள்ள வெளியே ஏ வாடி வந்து நோகடிச்ச கிளியே. வாடி பொட்ட புள்ள வெளியே ஏ வாடி வந்து நோகடிச்ச கிளியே. எப்படி மாமா எப்படி டப்புன்னு டெய்லி குடிச்சாங்க மாமா பாடுற வந்து வீட்டு வாசல்ல. அதனால டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்ட்டா? யா. அடுத்த பாட்டுக்கு நம்ம அதே டீம்ல இருந்து இன்னொருத்தங்களை கூப்பிடலாம். ஐயா தங்கதுரை வாங்க ஐயா. போங்க. தங்கா போதங்க ஜெயிக்கலாம். ஆசைப்பட்டு கூப்பிடுறேன் வந்துடுறேன். வாங்க தங்கா. ரெடி Okay. பாத்த வேகமா ஆஹா ஐயோ டேய். டேய் இதுல எப்படி நான் வாசிக்கிறது? ஏமா எனக்கு ஒண்ணு புரியல. நான் இங்க ஊதிய சுத்திக்கிட்டு போய் இப்படி வந்து இங்க வெளியே வரதுக்கு 2 நாள் ஆகுமாமா. வாயில எல்லாத்துக்குமே சொத்தைனா உனக்கு வித்தை இருக்கு மாமா. நீ ஊது வரும். தங்கா ஒத்த வித்த. ஐயோ ஆமாமா விடாத. வந்து 6 மணி சங்கு நல்ல சத்தம். ஊதா மாதிரி இது. நீ கண்டுபிடிச்ச போய்தாரே. தங்கா இந்த பக்கம் பாத்து. அப்புறம்டா எனக்கு போய் சசிகா கூப்பிடுறேன். ஆமா நீ ஒரு மருந்து கொண்டு போய் வாய்க்குள்ள அதுக்கப்புறம் வந்து அவங்க ஊதுவாங்க. ஆஹா ஆளை பார்த்தா அரைக்கிறிக்க மாதிரி இருக்கா, ஆனா அலாட்டா இருக்கானே. அப்படி இல்ல. அதான் ஊது. சூப்பர். அத வந்துருச்சு அதே மாமா. நல்லா பிரஸ் பண்ணு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். சூப்பர் அதேதான். ஏய் தெரிஞ்சிச்சு. அப்படியே போயிட்டே இருக்கு. கட்டிப்புடி. ஜுராசிக் பார்க்ல இருந்து ஓபனிங் சாங் பாடிக்கிட்டு இருக்காரு. நீ ஏதோ கட்டிப்புடிடாலும். தங்கா நீ வாசி நாங்க பாதி பக்கத்துல வந்துட்டாங்க மாமா. பாதி பக்கத்துல வந்துட்டாங்க மாமா. கண்டுபிடிக்கிறாங்க. கும்கி. அண்ணனுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ். ரெடி. மாப்பிள்ள நுரையீரல்ல இருக்கிற எல்லா காத்தும் வெளியே வந்துச்சுடா. நம்ம வின் பண்ணனும். சரி ஓகே இல்ல லாஸ்ட் சான்ஸ் மாமா. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே.
அம்தே இது அம்தே. கட்டி பூடிடா கண்டனாலா கண்டபடி கட்டி பூடிடா. அவ்வளவுதானே? இவர் வாசிக்கிற இசை சரியா தவறான்னு மியூசிக்ல நம்ம பார்த்துருவோம். இந்த விசாரமா இல்ல. மஜா மாஸ்டருக்கு ஒரு மீண்டும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். 200 points for Maza Master team. ஓகே. Alright. உங்க டீம்ல இருந்து இசை ஞானத்தோட யார் அனுப்புறீங்க? டானி அவங்க வராரு. இசை கடல் டானி, வர்றாயா இசை ஏரி டானி, இசை ஆறு டானி. ஜானி மறுபடியும் ஊத சொல்லலாமா? ப்ளீஸ் சுத்துங்க. ஏய் உங்கள் கையில் மதிப்பெண். டப்பு டக்கா டப்பு டக்கா டப்பு டக்கா டக்கு டக்கா ட்ரம்புடு பிடி விசில். ஐயோ விசில். விசில் வந்திருக்கு. கலிங் உங்களுக்கான பாடல் இதான். ஐயோ வாராயோ வாராயோ. போலீஸ் வந்துருச்சு ஓடு அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. பழைய சாங். ஆக்ஷன் பண்ண கூடாது. நாடா அண்ணா நகர் முதல் தெரு குர்கா மாதிரி வாசிக்கிற. என்னய்யா? இன்னொரு டைம் வாசிங்க. சின்ன கிளி எங்கெங்க சுத்தி கண்ணல. ஏய் எவ்வளவு கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் அசால்ட்டா பண்ணிட்டு போனேன். இல்ல இல்ல. எனக்கு தெரியும். சுத்தி சுத்தி வந்தீங்க. எனக்கு தெரியும். ஏய் சைலண்ட் சைலண்ட். கம் ஆன் டைம் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 10 செகண்ட். இல்ல இல்ல லாஸ்ட் 10 எம்ஜிஆர் பாட்டா? 9 பாட்டா? 8 நோ பேஸ். 6 திருடாதே. 5 சிவாஜி பாட்டா? 4 வாடே மாயா 3 டானி நான் கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்சேன். டைம் வெயிட் பண்ணுங்க. டைம்ஸ் அப். இருங்க என்ன பாட்டு? சட்டி சுட்டதடா கை விட்டதடா கை விட்டதடா. பொதுவா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சா இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சூடாகும். எனக்கு வாய் தான் சூடாயிடுச்சு பக்கத்துல. தொட்டு பிறகு சூடாகுது ஒரு மாதிரி. அவ்வளவு கஷ்டம். இத்தனோண்டு இந்த விசிலுக்கே எப்படிங்கிறீங்களே. எங்க தலை பாத்தீங்களா இவ்வளவு பெருசு எடுத்து அந்த பாட்டியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனை கன்ஃபார்ம் எரணியா வெயிட் பண்ணி பாக்க. நீ வேற ஏற்கனவே நுரையீரல் கொஞ்சம் வீங்கி போன மாதிரி இருக்குது. ஓகே சோ இப்போ அடுத்ததா நீங்க தான் மவுத்ல பிளாஸ்டர். வா ப்ரோ நீ இறங்கு ப்ரோ. நான் புரியல கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தேன். ஷரா இசையில குதிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? இல்ல இல்ல நான் முடிஞ்சா கண்டுபிடிக்க சொல்லுங்க இப்போ. முடிஞ்சா கண்டுபிடிக்க முடியுமா? அவங்க கண்டுபிடிப்பாங்களா? அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. முடிஞ்சே அவங்கள கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஷரா நீங்க அப்படி சொல்ல கூடாது. கான்ஃபிடன்ஸ். உங்க கையாலே நீங்க சூஸ் பண்ண போறீங்க. போடுதல ஓகே தல போடு உங்களுக்கு எது வருதுன்னு பாப்போம். பிபி எல்லாம் நல்லா வாசிப்பீங்களா? தாங்கள் பெற்ற இன்பத்தை இவரும் பெறுவார் என்பதில் ஐயமில்லை. நம்பர் 2 கேஸ் ப்ரோ. ஓகே உங்களுக்கான பாடல். எனக்கு புரியல. உங்களுக்கு புரியல. இது இப்ப எப்படி இல்ல? அது இல்ல, இல்ல, இது வந்து நோட்ஸ் படி அது செட் ஆகுது. எந்த நோட்ஸ்? டி இந்த சி இது டிசியா? ஓகே இதுல வர மாட்டீங்கதா? சரி இது எப்படி வாசிக்கிறது எக்ஸ்பர்ட் நம்ம தங்கதுரை வந்து சொல்லி காட்டுவாங்க. போங்கண்ணே. நானே நுரையீரல் வீங்கி நீங்க அங்க இருக்கு. இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. டெஸ்டிமோனியல் கொடுங்க. அவருக்கு இன்னைக்கு வீங்க பாரு நுரையீரல். இந்த நோட்ஸ் ஒர்க் ஆகாது தல. சுட போறீங்களா யாரையாவது? கைதிப்பட கிளைமாக்ஸ்ல நீங்க ஜீனியஸ் ப்ரோ. ஜீனியஸ் முதல்ல என்ன சொல்றீங்க? இங்க இருக்க
மிஸ்டர் சாரா அந்த ஊதரை கொஞ்சம் ஊதிங்கன்னா ஸ்லோல இருக்க டஸ்டாவது போகும். ப்ரோ டோன்ட் மீன் நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். வேணாம் வேணாம். இவர் வேற ஏதாவது நான் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்குவான்னு கேக்குறாரு. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போலாம். அப்ரூவல் புல்லாங்குழல். உள்ளாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாயை வச்சுனா எப்படி ஊத முடியும்? இதுக்கு வாயை கொஞ்சம் சின்னத பண்ணுங்க. குழலு சாப்பாடு கொண்டாந்து வாங்க. இல்ல டெஸ்ட் பண்ணீங்களா பாட போறீங்க அப்போ பாடிக்கிட்டு தான் இருக்கேன். பாடிட்டு இருக்கீங்களா அப்ப நீங்க டெஸ்ட் பண்ணலையா? டெஸ்ட் பண்ணலையா? நான் போயிட்டேன் மியூசிக் போயிட்டேன். மியூசிக் ரெடி கம் ஆன் ரெடி. என்ன இங்க வச்சு காமிச்சிருக்காரு? கண்டுபிடிங்க ப்ரோ. இப்ப பாட்டா பழைய பாட்டா ஏய் அதெல்லாம் அதெல்லாம் கேட்க கூடாது. ஏதா பாட்டு மாதிரி தெரியுதா? சத்தியமா தெரியல. சத்தியமா தெரியல. தோத்துட்டேன். லாஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. இந்த சரி ட்ரை பண்றீங்களா? இது அது ப்ரோ எதுல பண்ணாலும் இசை அந்த 7 சுரம் தான் ப்ரோ. அதுதான் ஏழு ஸ்வரம் அது ஒரு ஸ்வரத்தை சொல்லுங்க அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. 7 சுரம் அவங்களுக்கு ஜுரமாச்சு. இப்ப என்ன பண்றீங்க? நான் ட்ரை பண்ணேன். மதுமிதா நீங்களே வாங்க வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்காக புது பிபிலாம் வாங்கி சாரா வந்திருக்கோம். அந்த ப்ரீதிங் எக்சர்சைஸ் முடிச்சிருக்கீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. Thank you. இந்த பாட்டு தான் நீங்க வாசிக்கணும். ட்ரை பண்றேன். இல்ல நீங்க பண்றதே ட்ரை செம்மையான தான். சாங் கேட்னு கொட்ட பாக்குமா? இப்படி வாசிக்கணும். என்ன பாட்டு கேட்டா நல்ல சூப்பர். இல்ல உங்க பாத்துட்டு நான் வந்து ரொமான்டிக் போயிட்டேன். நாட்டாம சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி ஒரே ஊதுல கண்டுபிடிக்க வச்ச பத்தியா? சூப்பர் சூப்பர் மது சூப்பர் கலக்கிட்டீங்க. ஓகே இந்த பேண்ட் மாஸ்டர் ரவுண்ட்ல வின் பண்ணது மஜா மாஸ்டர். டைகர் தங்கத்துறை அப்படின்னாவே பழைய ஜோக்கு தங்கது இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயி போச்சு இல்லையா? பட் இங்க வந்து உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். டாஸ்கா கொடுங்க. gift இல்ல டாஸ்க். ஆமா இப்பதான் முதல் டைம் ஷோ பண்ற ரொம்ப நாளுக்கு அப்புறம் இடையில இப்படி பண்ண பாவம் இல்லையா? குடு எல்இடில வந்து ஒரு இமேஜஸ்லாம் நாங்க கொடுப்போம். ஒரு சில இமேஜஸ்லாம் கொடுப்போம். அந்த இமேஜுக்கு ரிலேட்டடா நீ ஒரு காமெடி சொல்லணும். ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க சொல்ற ஜோக்கு நாங்க எல்லாரும் சிரிக்கணும். ஐயோ நான் சிரிக்கிறேன். நான் பாரு எங்க டீம் இருக்குடா. நான் கவலைப்பட நாங்க மாட்டேன். அடிப்போம். மதுமிதா நீங்க தான் சிரிக்கணும். உங்களை பாக்குறேன். சிரிக்க வைக்கணும் அவர். பாக்குறேன். இது வேறயா? இப்ப வந்து கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? அது இருக்கிற அது நீங்க வந்து எல்இடி அப்போ எல்லாம் அடிக்கலாம். பிடிச்சி அடிங்க. ஓகே 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 ஓகே. இமேஜ் ப்ளீஸ். போன். அது என்ன போனது? ஆப்பிள் அது யாரோ போன். இல்ல சாத்துக்குடி போன ஆப்பிள் iPhone. போன். இது ஜோக்கா? ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான்? 10வது மாடியில இருந்து போன் போட்டிருக்கான். ஆனா போன் வந்து உடையவே இல்லையா? அவன் வேற யாருக்காவது போட்டிருப்பான். இல்ல அந்த போனை வந்து அவங்க அப்பாவுக்கு போட்டாங்க. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். புரியல இல்ல புரியல. என்ன சொல்றாங்க? அப்பாவுக்கு போன் Come on, போட்டாங்கப்பா. please, அதனால மதுமிதா. ஓடியா? Do the honors. தேங்க் யூ கை கொடுங்க. அவன் கரெக்டா அப்பவே கண்டுபிடிச்சான்ல. அவங்க வேற யாருக்கோ அவங்க போன் போட்டுருக்கானே. அதனால அப்பா போட்டுருக்கான். நீ சொல்றது அந்த மோதிர கொட்டு. மரண மொக்க ஜோக்கு. அது ஒருத்தர் கண்டுபிடிச்ச வரை நீ ஏமா ஒரே கையில போட்டுமா உள்ள போய் போன் போட்டு கையில போட்டானா அவருக்கு. ஆமா உனக்காக வச்சிருக்கேன். அடுத்த இமேஜ். எல்லா பஸ்லயும் டிராவல் பண்ண முடியும். ஆனா ஒரு பஸ்ல டிராவலே பண்ண முடியாது. என்ன பஸ்? கேம்பஸா? இல்ல அயன் பஸ்ஸா? என்ன பஸ்? கொலம்பஸா? இல்ல ஆட்டோ பஸ். ஆட்டோ பஸ்ஸா? சரி எல்லா தங்கத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஒரே ஒரு தங்கத்துக்கு வேல்யூ இல்ல. என்னது? டைகர் தங்கத்துக்கா? ஏன் வா அடுத்து அடுத்து சொல்லுமா. இது கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும். நீங்க ரொம்ப எல்லாமே கான்சியஸா இருக்கீங்க.
ஒருத்தர் என்ன பண்ணி ஒரு தீவிரவாதி ஃப்ளைட்ல ஏறிட்டான். தீவிரவாதி ஃப்ளைட்ல ஏறி இருக்கான். ஃப்ளைட்ல ஏறிட்டான். ஏறின உடனே அங்க இருக்க மக்கள் ஐயோ எல்லாரும் கத்துறாங்க. ஆனா அவங்ககிட்ட வந்து 6 புல்லட் இருந்தது. யாரையுமே அவன் சுடல. ஏன் அந்த 6 புல்லட்டும் பார்க்கிங்ல இருந்துதான். ஜோக்கு சொன்னா லாஸ்ட் இமேஜ். நான் போக மாட்டேன், என் கால்ல ரத்தம் வருது. ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், பூனை இருக்குல்ல, பூனை காதுல பாலை ஊத்திட்டானா. ஏன் இது நிறைய இடத்துல சொல்லிருக்கான். விளங்காத ஜோக்கு இது. ஏய், தெரியாம இந்த பண்ண கூடாது. ஏன் பாலை கொண்டு போய் காதுல ஊத்துறாங்க? ஏன்னா பூனை வந்து வாயிலாத ஜீவன் அவங்க அம்மா சொன்னாங்களாம். அதான் காதுல ஊத்துறாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து உங்களை வச்சு ஜோக்லாம் கேட்டு கொஞ்சம் நம்ம குதூகலப்படுறது காரணம் என்னன்னா, இந்த கேம்ல கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும். ஸோ டீம்ல இருந்து ஒருத்தங்க இங்க வருவாங்க, ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒருத்தங்க வரணும். உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கும். உங்க டீம்ல யார் மீதி 2 பேர் அங்க இருக்காங்களோ அவங்க அந்த நம்பரை எடுப்பாங்க. சப்போஸ் 2ன்னு வந்துருச்சுன்னா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க 2 பதில் சொன்னா போதும். நான் கேள்வி கேட்ட உடனேவே பலூன் ஊத ஆரம்பிச்சிடும். பலூன் வெடிக்கிறதுக்குள்ள நீங்க அந்த பதில சொல்லணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மஜா மாஸ்டர்ல இருந்து யார் வர போறீங்க? ஏய் டைகர் தங்கதுரை. மாஸ்டர் பிளாஸ்டர் டீம்ல இருந்து யார் வரீங்க? மதுமிதா. மாஸ்டர் ஆஃப் பிளாஸ்டர்ல அடுத்த ரவுண்ட் வெச்சா போச்சே. எஸ், முதல்ல நம்மளோட மவுத்ல பிளாஸ்டர். உங்க டீம்ல இருந்து நீங்க அந்த பாலை எடுத்தீங்க அப்படின்னா கேள்வியை நாங்க சொல்லிடுவோம். ஓகே, காட்டணுமா? பாலை காட்டுங்க, எங்க கிட்ட காட்டுங்க. 2 பதில் சொன்னா போதும். சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோ சாங். டைம் ஸ்டார்ட். என்னது? சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோ சாங். சிங்க நடை போட்டு அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து என்னது? ஐயோ, ஆட்டோக்காரே நாலு தெரிஞ்ச ரோட்டுக்காரே. அடுத்து மஜா மாஸ்டர் டீம்ல பால் எடுங்க பாப்போம். உங்களுக்கு எந்த நம்பர் வருதுன்னு பாப்போம். மிஸ்டர் டைகர் தங்கதுரை. ஏய் வாங்க நீ இருக்க சஸ்தி எடுங்க. அவரோட ஜோக்குக்காக இந்த சஸ்தியை சொல்லு. எவ்வளோ? சோ உங்களுக்கான கேள்வி 5 கில்மா சாங்ஸ். Your time starts. மயக்குறியே குத்து விளக்கு நேத்து ராத்திரி அடிக்குது குளிரு. 4 சுந்தரி நீதானே. மவுத்ல பிளாஸ்டர் டீமுக்கு தான் அடுத்த கேள்வி வரப்போகுது. நீங்க உங்களை அடுத்த பால் எடுக்கலாம். 5 உங்களுக்கான கேள்வி ஹாரர் மூவி ஒரு 4 சொல்லுங்க. காஞ்சனா. தமிழ். காஞ்சனா, எல்லுக்கு தூக்கு. அரண்மனை. அதுக்கப்புறம் ஒரு பந்து 4 ரன் 2 விக்கெட். அம்மா இருமா மிஷன் கார் தப்பா இல்லப்பா. ஒரு நிமிஷம், கனெக்ஷன் கொஞ்சம் மாறிடுச்சு. கனெக்ஷன் மாறி வந்துருச்சியா? நம்ம என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணு. போயிட்டு லஞ்ச் டைம்ல காசு கொடுத்து ஏதோ பண்ணிருக்காரு. டாடி தவறான விஷயம். நம்மள்ட்ட பெருசா இருக்கு, இதுவும் பெருசா தான் இருக்கு பாருங்க. முருகா. இருக்கிறாங்க. அளவு கரெக்டா இருக்கு. ஓகே, சோ மது கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்து வம்சே தங்கதுரைக்காக நம்பர் எடுங்க பாப்போம். நல்லா வேண்டிக்கோங்க தங்கதுரை. ஆமா, ஒரு 8 வா. ஏய் உங்களுக்கான கேள்வி சர்பேட்டா திரைப்படத்தின் 4 கதாபாத்திரங்களின் பெயர் சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டாடி வாத்தியாரு. மம்மி. என்னப்பா? டாடி வாத்தியாரு. கபிலன். ஃபேமிலி. டான்சிங் ரோஸ். சூப்பர் மாமா, சூப்பர். அல்ல பாத்தே வயசாத்தே ஆட்டந்தா காத்தா. அருமை.
டைகர் தங்கத்துறை வந்து அற்புதமா அந்த 4 கேரக்டர் பேரு பலூன் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். இப்ப அடுத்தது மதுமிதா உங்களுக்கான அடுத்த கேள்வி வரப்போகுது. அஞ்சு வடிவேல் சாரோட டயலாக் சொல்லுங்க. 5 கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை. 1 ஐயோ வந்துட்டாயா பலூன் தானே வந்துருச்சு. 2 ஐயோ 3 கைப்புள்ள. வெடிக்க போகுது. கைப்புள்ள. அது கிட்ட வந்துச்சு. 5 டயலாக் என்ன சொல்றது? போச்சே. ஏன்னா அவனுக்கு ஈஸியா கேள்வி கேட்டீங்க, எனக்கு டஃப்பா கேள்வி இது கேட்டீங்க. ஈஸி. ஆமா. கில்மா சாங் 5 பாருங்க ஏய், பார்க்கலாம். நீ எல்லாரும் கில்மாலே வாழ்றவனா? உனக்கு அது ஈஸி. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. அந்த சேஃப்டி கியரை உங்க டீம்ல இருக்க அடுத்த நபருக்கு கொடுத்து அவரை அனுப்பி வைங்க பாப்போம். இப்ப அடுத்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றீங்க பாப்போம். சோ அவருக்காக ஒரு நம்பர் எடுங்க. 2. ஐயோ 2. இப்ப சிரிக்காத. பதில சொல்லிட்டு சரி. உங்களுக்கான கேள்வி ஜெமினி கணேசன் சாரோட 2 படங்கள். your time starts now. பாசமலர். இன்னொன்னு பாசமலர் எங்க ஜெமினி கணேசன் ஏய், இருக்காரு. இருக்க இல்ல நான் குழப்பமா ஏய், உடைக்கிற டைம் ஒரு சொல்ற டைம் ஒரே மாதிரி இருந்ததுனால தப்பு நடிச்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். Thank you ஓகே தாங்க. சோ நீங்க போயிட்டு இன்னொருத்தர் பாஸ் கொடுத்த வர சொல்லுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு போயிடலாமா ஷாரா? சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி இது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான நம்பர் அங்க இருந்து எடுக்க போறாங்க. சோ மவுத்ல பிளாஸ்டர் டீம் வந்து 4 செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான கேள்வி தமிழ் திரைப்பட 4 ஹீரோயினோட நேம்ஸ். your time starts now. காஜல் அகர்வால், தபு, கஜோல், த்ரிஷா. சூப்பர். நம்மள யார் அடிக்க முடியாது. பாண்டி ப்ளீஸ் டேக் தி பால். எவ்வளவு எவ்வளவு எடுக்கலாம்? தான் சொல்லுவீங்க? 3 என்ன 3க்கே முகம் இப்படிலாம் போகுது? ஏங்க நான் ரொம்ப வீக்குங்க சினிமா கேள்வியிலலாம், நீங்க வேற. கடவுளை வேண்டிக்கோங்க. உங்களுக்கான கேள்வி பக்தி திரைப்படங்களின் பெயர் சொல்லுங்க. 3 கந்தன் கருணை திருவிளையாடல். ஐயோ கந்தன் கருணை திருவிளையாடல் 5 இருக்குல்ல. தெரியலடா. பேசாங்க பேசாங்க. சாமி படம் பார்க்காம வேற என்ன படம் தான் பாக்குற நீ? 24 hours. என்ன பார்க்க மாட்டேன். அப்புறம் யா அம்மன் படம் பார்த்தல ஜெண்டா. சொல்ல வேண்டியதுதானே. அந்த மாதிரி படம் கிடைச்சா பட்டு சொல்லிருப்பாங்க. இருட்டார ரிமோட் குத்தல டக்கு வந்துருவாங்க. சரி அதை விட்டுருங்க. சஷ்டிகா. ஓகே ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணீங்க. எப்படி இருந்தது இதோட எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு பலூன்னா பயம், அதனால அவ்வளவுதான், பயத்துல எதுவுமே இல்ல. வாய் அடிச்சு போயிட்டீங்க. ஆமா. கண்ணாடி கழட்டிட்டு போங்க தயவு செஞ்சு. ஷாரா ப்ரோக்கான பால் எடுங்க பாப்போம். ஆனந்தி, முத்த காட்சிகள் நிறைந்த திரைப்படம் 3. குஷி, இருட்டரின் மொட்டு குத்து, குருதி புனர். நீங்க பலூன் ஊதவே விட மாட்டேங்கிறீங்க. வாழ்த்துக்கள். கரெக்டா Okay. பலூன் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. எஸ். இன்னொரு பக்கம் தங்கதுரை தான் உங்களுக்கான பால் எடுக்கிறார். பாண்டி என்ன பால் வருதுங்கிறது எங்க பாப்போம். டீம் எது எடுத்தாலும் சொல்லலாம். மஜா மாஸ்டர் டீமுக்கு எத்தனை ஆன்சர்ஸ்? 3. ரியல் லைஃப் ஜோடியான சூர்யா ஜோதிகா நடித்த 3 திரைப்படங்கள். பலூன் ஊதுது. காக்க 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 நீ சும்மா இரு. இல்ல எடுத்து கொடுக்குறேன். வசந்த் சார் படம் வாய்க்குள்ள வர மாட்டேதே. வசந்த் சார் படம் வாய்க்கு வர மாட்டேங்குது. பூல பூல வரும். பூ ஆரம்பிக்கும். பூவெல்லாம் கேட்டுப்பாரு. ஓகே சூப்பர். இன்னும் ஒரே ஒரு படம்.
பலூன் வருதுங்க பாண்டி come on. ஒண்ணே ஒரே இரா சொல்லி கொடுக்கலாம். நான் ஒரு clue கொடுத்து நீங்க கண்டுபிடிச்சீங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒரு படம். செம்ம ஹிட்டான ஒரு மூவி. சரக்குடா சரக்கு மாயாவி. ஓகே. ஜஸ்ட் மிஸ்ல இந்த பலூனை காப்பாத்திட்டாங்க நம்மளுடைய பாண்டி. அதுக்கே ஒரு பெரிய ஒரு பாராட்டு. எஸ். அடுத்து சாரா ப்ரோ உங்களுக்கான கேள்வி. அதுக்கு முன்னாடி அந்த பவுல்ல இருந்து பால் எடுங்க. மவுத்ல பிளாஸ்டர் இருக்காங்க. ரெண்டாவது பலூன் சேஃபா இருக்கு. அவங்களுக்கு 3 அப்படி வந்திருக்கு. உங்களுக்கான கேள்வி கிராமத்து திரைப்படங்கள், கிராமத்து சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் 3. கரகாட்டக்காரன், அம்மன் கோயில் கிழக்காலே, களவாணி. அருமை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? ஏய் என்ன ஆச்சு உனக்கு? அண்ட் அடுத்து பிளாக் பாண்டி வந்துச்சு. மஜா மாஸ்டர் டீமுக்கு கடைசியா ஒரு கேள்வி. இந்த பலூனை வந்து காப்பாத்தணும். 3வது பலூன் இன்னும் அவங்க எடுக்கவே இல்ல. கிளம்புவோம். 5 படத்தோட பேர் சொல்லுங்க. your time starts now. Thank you so much Black Pandi. Thank you. சூப்பர் சரா சூப்பர். வெடிச்சா போச்சு. இந்த ரவுண்ட்ல வின் பண்ணது மவுத்ல மவுத்ல பிளாஸ்டர் டீம் 500 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க இந்த ஒரு ரவுண்ட்ல மட்டுமே. ரெண்டு பேருமே வந்து ஒவ்வொரு கேமையும் வந்து பயங்கரமா ஸ்போர்ட்டா விளையாடுங்க. இப்ப அடுத்து வந்து கியூட்டா ஒரு கேம் விளையாட போறோம். ஓகே, உங்களோட ஓவுக்கு தகுந்த மாதிரி அது இருக்குமான்னு தெரியல. லைக் மீ அவங்கள மாதிரி கியூட்டா சோ முடிற வரைக்கும் நீ அந்த பக்கம் போக கூடாது. டேய் நாங்க ரிலேட்டிவ்ஸ் தான். நாங்க அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணுவோம். சி இப்போ இந்த கேமை வந்து நான் ஒரு கேமா எக்ஸ்பிளைன் கீழ பண்றேன். ஏதோ எழுதி வச்சிருக்கியாமா? சரி ஓகே. இந்த கேம் வந்து நான் கேம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேம் யாருனால நடக்க போகுதோ அவங்கள முதல்ல நம்ம ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணிட்டோம்னா இது எப்பேற்பட்ட கேம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். So let us welcome the future superstars on Master the Blaster. உலகத்துல எவ்வளவு ஸ்பைடர்மேனை பாத்துருக்கீங்க. இந்த ஸ்பைடர்மேன் தொப்பியோட இருக்காரு. சூப்பர்மேன்டா. அதாவது மாமா தம்பி நீ யார் பண்ணி யார் சொல்லுப்பா. நீ யார் சொல்லு. நீ யாரு? சூப்பர்மேன். அப்ப இவர் சுமார் மேனா? அப்புறம் நீ என்ன வாட்ச்மேனா? கம்பெனி எல்லாம் பழைய காமெடி இதெல்லாம். அப்ப சேர்ல உட்கார்ந்த சேர்மேனா? ஏய் உங்க பாரு அந்த காமெடிக்கு எப்படி சிரிக்குது பாப்பா. கதிர் அனுப்பிச்சிடு. அத விடு. இங்க வா. சூப்பர்மேனுக்கு இவ்வளவு பெரிய தொப்பை எந்த ஊர்ல இருக்கு? நான் வெஜிடபிள் சாப்பிட்டதுனால எனக்கு எவ்வளவு தொப்பை இருக்கு. வெஜிடபிள் சாப்பிட்டா தொப்பையா இருக்கா? சரி என் தம்பிய சொல்றீங்களே இந்த மாதிரி அவனுக்கு இருக்குன்னு, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு? சரி இப்ப வந்து அவன சூப்பர்மேன் ஏன் குண்டா இருக்குன்னு கேட்டல, அவன் ஒரே ஒரு குத்து குத்துவான். சர்பேட்டா படம் பாத்தீங்கல்ல, அது நிறைய பேர் பாக்ஸிங் ஓடுவாங்கல்ல, அது ஃபுல் கோச் இவர்தான். ஆமா, பாடி ஃபுல் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் ஸ்ட்ராங். நீ குத்துற அதெல்லாம் காமெடி எடுத்து பாரு. இங்க பண்ணங்க இத பஞ்சிங் பேக். இப்படி கைய ஓகே.
பாமா நேரா போனா ரைட்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துரு. போயிட்டு வா, போ போ. ஏதோ வெடிச்ச சவுண்ட் கேட்டுச்சு. சிறுகுடல் பெருங்குடல் ஆயிடுச்சு. ஓகே குட்டீஸ் தேங்க் யூ. டேய் வயித்துல குத்திருக்காங்க தேங்க் யூ சொல்லிட்டு இருக்க. அதுக்கு தான் தேங்க் யூ. ஓகே ஆனந்தி, இவங்கள வச்சு என்ன டாஸ்க், என்ன கேம்? இவங்க வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு கதை சொல்லுவாங்க. ஓகே, அந்த கதையை வச்சு நீங்க அது என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீங்களா உங்களுக்கான குழந்தைய சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி இப்ப போன ரவுண்ட்ல மவுத்ல பிளாஸ்டிக் டீம் தான் வின் பண்ணாங்க அப்படிங்கறதால உங்களுக்கு முதல் வாய்ப்பு. ராஜமாதாவை சூஸ் பண்ணதுக்கான காரணம் அழகா இருக்கு, காஸ்டியூம் நல்லா இருக்கு, பெரிய பொண்ணா இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்கு, கதை சொன்னா ஈஸியா புரிஞ்சிரும் தானே? ஓகேடா இப்போ வந்து கேமுக்கான நேரம் வந்துருச்சு. சோ மாஸ்டர் த பிளாஸ்டர்ல அடுத்த ரவுண்ட் என்னன்னா குட்டி ஸ்டோரி. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஓகே, ராஜமாதாவோட குட்டி ஸ்டோரி தயாரா இருக்கு, கேட்கறதுக்கு அவங்களும் ரெடியா இருக்காங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்டா. ஒரு பையன் தான், அவனுக்கு ஒரு நல்ல ரொம்ப குட்டு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தானா. அவன் ஒரு பணக்காரன், இவன் ஒரு ஏழை. இந்த ஏழைக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு. அந்த தங்கச்சிக்கு பெருசா வளர்ந்தோடனே கல்யாணம் பண்ணிட்டு அவளை அமிச்சிட்டாங்க. இப்போதான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணும் கதையில. அப்புறம் வந்து அந்த பணக்கார பையன் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அவன் வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா ப்ளீஸ்ன்னு கெஞ்சி கேட்குறான். அவனும் சரிடா நல்ல பொண்ணு தான்டா நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றான். ஆனா அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னான். அவனும் சொன்னா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி போய் பேசினான். பேசுனதுக்கு அப்புறம் அவன் வந்து சம்மதம் வாங்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து அந்த பணக்காரன் பையனுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால அப்பா கிட்ட கேட்டா, எங்க அப்பா பிஸ்னஸ் வைக்கிறதுன்னு. உன் ஃப்ரெண்டு இருக்கிற இடம் ரொம்ப நல்லா இருக்கு, அங்க வச்சுக்கலாமான்னு கேளு அவங்க கிட்ட. ஒரு நிமிஷம் ராஜா. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன கதைன்னு நினைக்கிறீங்க? என்ன கதையா இருக்கும்? பாட்டு கட்டி ஆட போறேன், புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி, ஆட பாதி புள்ள பொறக்குதப்பா. மூணு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. இந்த 3 பேர்ல உங்களுக்கு யார் வேணும் அப்படிங்கறத பாண்டி அவர்கள் செலக்ட் பண்ணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். சூப்பர்மேன். சூப்பர்மேன். இல்ல இது வந்து ஸ்டோரி சொல்றதுக்காக சூஸ் பண்ணீங்களா இல்ல அவர் கும்மா குத்துறதுக்காக சூஸ் பண்ணீங்களா? அவன் ஜோலியை முடிக்கிறதுக்காக. ஓகே, ரெடி ஸ்டார்ட், கேமரா ஆக்ஷன். சொல்லு குட்டி, இங்க பாத்து. ஒரு கம்யூனிட்டி ஆஃபீஸர் இருந்தாங்களாம். அவங்களுக்கு அவங்க அம்மா கால் பண்ணாங்களா, டேய் எனக்கு உடம்பு சரியில்லைடா சீக்கிரமா வா அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் சீக்கிரமா வந்துட்டானா ட்ரெயின்ல. அதுக்கப்புறமா அவன் பார்த்தா கல்யாணம் ரெடி பண்றாங்களாம். அம்மா ஏன் போய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னானா. டேய் நீ வரமாட்டேனால தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நெக்ஸ்ட் அவன் பொண்ணு பார்த்தானா ஹோட்டல்ல. இவ பிரேவாவே இல்லையே, நம்ம இவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னானா. கடைசியில பார்த்தா அவன் ரன்னிங் ரேஸ்க்கு போனானா. இவ்ளோ பிரேவா இருக்காளே. அந்த ஹீரோ மிலிட்டரியா? ஆமா. இது சொல்லக்கூடாது. ஓகே, கதையை சொல்லு. கதை அவன் என்ன கேட்டாலும் இல்ல சரியா? இல்ல நான் போய் சொன்னேன். சொல்லு. ஓகே, அந்த பொண்ணு ரொம்ப ப்ரோவா இருந்தாலாம் அதானே? அந்த பொண்ணு ரொம்ப பிரேவா இருந்தாலாம். உன்ன மாதிரியே. ஆமா, காஜல் அகர்வால் அப்படிதான் இருப்பாங்க. சொல்லு. நீ சொல்லு, அது பைத்தியம் அப்படியே வளரும். நீ வா. ஐயோ பிடிச்சிட்டீங்க. இவன் ஒருத்தன். இல்ல எங்களுக்கு தெரியல, சொல்லு. அப்புறமா அவன் அந்த பொண்ணை பார்த்தானா, இவ்ளோ பிரேவா இருக்காளே என்ன மாதிரி, ச்சே நம்ம இவ்ளோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்னானா. அப்புறமா அந்த பொண்ணு பார்த்தானா வழியில போகும்போது, டேய் நீ ஏன்டா இப்படி ஃபாலோ பண்றேன்னு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொன்னானா. அதுக்கப்புறமா ஒரு காரு அவ போற ஆட்டோல இடிச்சிட்டானா. அதுக்கப்புறமா அவன் என்ன ரியலைஸ் பண்ணான்னு தெரியுமா, அது வர வில்லனோட சைட். அதுக்கப்புறமா ஒரு கால் பார்த்தானா. அது என்னன்னா
அந்த வில்லனே ஹீரோவா கால் பண்ணிட்டானா அந்த வில்லனே என்ன பேசணும்னு தெரியுமா? நான் உன்னை டிஸ்ட்ராய் பண்ண வரேன்டா. நீ ஆர்மி ஆபீஸ்லயே கிடையாது, அதனால நான் உன்னை டிஸ்ட்ராய் பண்ண போறேன்டா. ஒரே நிமிஷம். இப்போ நான் சொல்றேன். ஐ அம் வெயிட்டிங். போச்சு. படம் முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம். என்ன படம்? ஏய் துப்பாக்கி துப்பாக்கி. And there is ஓகே. ஸோ இந்த குட்டி ஸ்டோரி ரவுண்டு ரெண்டு டீமுமே சிறப்பாக வந்து விளையாண்டாங்க. பட் இதில் இவங்க தான் வின் பண்ணாங்க, அவங்க தான் வின் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. பட் என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். எவ்வளோ எடுத்திருக்காங்க? 500 points for Maja Masters and 500 points for Mouthla Blasters. குட்டி ஸ்டோரி ரவுண்ட். But end of the round நம்ம மாஸ்டர் த பிளாஸ்டரோட என்டையர் கேமோட வின்னிங் டீம் யார் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. 1300 பாயிண்ட்ஸ் ஓட மவுத்ல பிளாஸ்டர் டீம் வந்து மாஸ்டர் த பிளாஸ்டரோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட வின்னர் மவுத்ல பிளாஸ்டருக்கு 1 lakh rupees cash prize. இன்னும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான ஒரு 6 கெஸ்டோட நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் விஜய் கதிர் மற்றும் அஜய் அனந்தி. இது மாஸ்டர் தி பிளாஸ்டர்.